வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, கண்ணீரை மறைத்து வாழ்ந்த தருணங்கள் உங்களுக்கு நிறைந்திருக்கும். நீங்கள் வெளியே சிரித்த முகத்தோடு வலம் வந்தாலுமே உங்களுக்குள்ள இரத்த கண்ணீர் வடித்த தருணங்கள் தனுசு ராசினருக்கு ஏராளம். நம் கஷ்டத்தை வெளியே சொன்னால் உலகம் எள்ளி நகையாடும் என்ற சுயமரியாதை உணர்வால்தான் உங்கள் வேதனைகளை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாமல் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்திருந்திருப்பீங்க. இரவுல தனிமையில அழுது தீர்த்த கண்ணீர் துளிகள் உங்க தலையணைக்கு மட்டுமே தெரியும். சுற்றி இருப்பவங்களுக்கு ஆறுதலாக நிற்கும் நீங்க, உங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்ட போது தனிமையிலேயே சுருண்டு கிடந்திருந்திருப்பீங்க. மற்றவங்கள் முன் கம்பீரமாகவும் மகிழ்ச்சியாகவும் காட்சியளிக்க நீங்க அணிந்திருந்த போலி சிரிப்பு முகமூடிதான் உங்கள் கடுமையான மனப்போராட்டத்தின் அடையாளமாகவே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். அதாவது நீங்க வெளியே சிரித்த முகத்தோடமே வலம் வந்தாலுமே உங்களுக்குள்ள ரத்த கண்ணீர் வடிந்த தருணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா உங்களோட சுயமரியாதை உணர்வால்தான் நீங்க உங்களுடைய வேதனைகளை யாரோடனுமே பகிர்ந்து கொள்ளாம மனசுக்குள்ளே பூட்டி வைத்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். ஏன் இரவுல தனிமையில அழுது தீர்த்த கண்ணீர் துளிகள் உங்களோட தலையணைக்கு மட்டும்தான் தெரிந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. சுற்றி இருப்பவங்களுக்கு நீங்க ஆறுதலா நிற்கும். நீங்க உங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்ட போது தனிமையிலே சூழ்ந்து கிடந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். மற்றவங்க முன்னாடி கம்பீரமாகவும் மகிழ்ச்சியாகவும் காட்சியளிக்க நீங்க அணிந்திருந்த போலி சிரிப்பு முகமடிதான் உங்கள் கடுமையான மனப்போராட்டத்தின் அடையாளமே அமைந்திருந்திருக்கும். நல்ல மனசை பயன்படுத்தி கொண்டவர்கள் உங்களுக்கு பலர். நல்லவனுக்கு காலமில்லை என்ற பழமொழி உங்களுக்கு கச்சிதமாகவே பொருந்தும். உங்களின் இளகிய மனதையும் பிறருக்கு உதவும் தாராள குணத்தையுமே பலர் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. ஆபத்துல இருக்கிறார்கள் என்று இறக்கப்பட்டு நீங்க செய்த உதவிகளை அவங்க தங்களின் உரிமையாகவே நினைத்து கொண்டு காரியம் முடிந்ததுமே உங்களை கறிவேப்பிலையாக தூக்கி எறிந்திருப்பாங்க. உங்களுடைய பெருந்தன்மையை பலவீனமாக கருதி உங்களை மேலெழும்பி வரவிடாம அடுத்த மனிதர்களை சந்தித்திருந்திருப்பீங்க. அனைவரிடமும் நல்லவராக இருக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணமே உங்களுக்கு பெரிய பலவீனமாக மாறியதை உணர்ந்த தருணமும் அதுவாகவே உங்களுக்கு அமைந்திருக்கும். அது நீங்க நல்லவனுக்கு காலமில்லை என்ற பழமொழிக்கு தான் உங்களுக்கு கச்சிதமா பொருந்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். ஏன்னா உங்களுடைய இளகிய மனசையும் பிறருக்கு உதவுற தாராள குணத்தையுமே பலர் அவங்களோட சுயநலத்திற்காகவே பயன்படுத்தி கொண்டு வந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. ஏன்னா ஆபத்துல இருக்கிறார்கள் நீங்க என்று இறக்கப்பட்டுதான் நீங்க செய்யற உதவிகளை அவங்க அவங்களுடைய உரிமையாகவே நினைத்து கொண்டுதான் காரியம் முடிந்ததுமே உங்களை கருவேப்பிலையாவே தூக்கி எறிந்திருப்பாங்க வாழ்க்கையில. உங்களுடைய பெருந்தன்மை பலவீனமாவே கருதி உங்களை மேலெழும்பி வரவிடாம தடுத்த மனிதர்களை சந்தித்திருப்பீங்க வாழ்க்கையிலேயோ நீங்க. அது மட்டுமல்லாம அனைவரிடம் நல்லவராய் இருக்க வேண்டும் என்ற உங்க எண்ணம் தான் உங்களுக்கு பெரிய பலவீனமாகி மாறியதை உணர்ந்ததுக்கு உங்க தருணமா அமைந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். மீண்டு வர வைத்த அனுபவ பாடங்கள் உங்களுக்கு நீடித்திருந்திருக்கும். இத்தனை சோதனைகளும் ஏமாற்றங்களும் சோகங்களும் மற்றும் இழப்புகளை சந்தித்த பிறகுமே தனுசு ராசிக்காரங்களாகி நீங்க வீழ்ந்து வரையும் வீழ்ந்து விடவில்லை. உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு கொடுத்த தர்ம சிந்தனையும் ஆன்மீக பலமும் நேர்மறை எண்ணங்களையுமே உங்களை மீண்டும் நிமிர்ந்து நிற்க வைத்திருந்திருக்கும். நெருப்பில் வெந்த தங்கமே ஒளி வீசும் என்பதைப் போலத்தான் இந்த கசப்பான அனுபவங்கள் அனைத்துமே உங்களை ஒரு சிறந்த மனிதராகவே பட்டி தீட்டியிருந்திருக்கும். நீ யாரை நம்ப வேண்டும், யாருக்கு எல்லை வகுக்க வேண்டும், பணத்தை உறவு பணத்தையும் உறவுகளையும் எவ்வாறு கையாளுவது என்பதை பூரணமாகவே உணர்ந்து கொண்டிருப்பீங்க. அது மட்டுமல்லாம அத்தனை சோதனைகளையுமே கடந்து புதிய நம்பிக்கையுடனும் முதிர்ச்சியுடனுமே உங்க வாழ்க்கையை மீண்டும் வெற்றிகரமாக கட்டமைக்கக்கூடிய வீரியம் உங்களிடம் எப்போதுமே உண்டு வாழ்க்கையில. அதாவது உங்க ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு கொடுத்த தர்ம சிந்தனையும் ஏன் ஆன்மீக பலமும் நேர்மறை எண்ணங்களும் தான் உங்களை மீண்டும் நிமிர்ந்து நிற்க வைத்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அது நெருப்பில வென்ற தங்கமே ஒளி வீசும் என்பது போலத்தான் இந்த கசப்பான அனுபவங்கள் அனைத்துமே உங்களை ஒரு சிறந்த மனிதராகவே பட்டி இருக்கும் வாழ்க்கையில. நீ யாருக்கு எல்லை வகுக்க வேண்டும் என்பது, அதாவது பணத்தையும் உறவுகளையும் எவ்வாறு கையாள்வது என்பதை பூர்ணமா உணர்ந்து கொண்டிருப்பீங்க வாழ்க்கையிலேயும். ஏன் அத்தனை சோதனைகளையும் கடந்துதான் புதிய நம்பிக்கையுடனும் முதிர்ச்சியுடனுமே உங்க வாழ்க்கையை மீண்டும் வெற்றிகரமாக கட்டமைத்திருந்திருப்பீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. நல்ல பயணங்கள் அமையப் போகின்றது. இந்த காலகட்டத்துல நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகுந்த நன்மையும் லாபத்தையும் ஈட்டி தரும். உத்தியோகம் மற்றும் தொழில் நிமித்தமாக நீங்க மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் வெற்றிகரமாக முடியும். ஆன்மீக ரீதியாக
மேற்கொள்ளக்கூடிய புனித பயணங்கள் மன அமைதியும் புண்ணியத்தையும் தரும். குடும்பத்துடன் மேற்கொள்ளக்கூடிய சுற்றுலா பயணங்கள் உறவுகளை மேலுமே பலப்படுத்த போது. பயணங்களால வீண் அலைச்சலோ ஏன் பொருள் இழப்போ ஏற்படாது. மாறா புதிய மனிதர்களுடைய தொடர்பும் புதிய வாய்ப்புகளும் மன மகிழ்ச்சியுமே மட்டுமே உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அது இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்துமே இப்ப உங்களுக்கு இந்த நன்மையையும் ஏன் லாபத்தையும் ஈட்டி தரப்போகுது. ஏன்னா உத்தியோகத்திலையும் தொழில் நிமித்தமா நீங்க மேற்கொள்ளக்கூடிய வெளியூரும் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் வெற்றிகரமாக முடியும் உங்க வாழ்க்கையில. நீங்க ஆன்மீக ரீதியா மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு புனித பயணங்கள் மன அமைதியும் என் புண்ணியத்தையும் தான் தரப்போகுது. குடும்பத்துடன் மேற்கொள்ளக்கூடிய சுற்றுலா பயணங்களையுமே உங்கள் உறவுகளை வலுப்படுத்தவும். பயணங்களால நீங்க வீண் வளர்ச்சியிலையோ என் பொருள் இழப்போ உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படாது. அதுக்கு பதிலா புதிய மனிதர்களுடைய தொடர்பும் புதிய வாய்ப்புகளும் என் மன மகிழ்ச்சி மட்டுமே உங்க வாழ்க்கையில இப்போ கிடைக்க போகுது. எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று கைவிட்ட பல விஷயங்கள் திடீரென உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. எதிர்பாராத அதிர்ஷ்ட கூப்பன்கள், சொத்து சேர்க்கை, புதிய வேலைவாய்ப்புகள், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு போன்றவை திடீரென உங்கள் கதவை தட்டப்போகுது. வழக்குகள் மற்றும் சட்ட போராட்டங்கள்ல உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் பொறாமை பார்வைகள் அனைத்துமே தானாகவே அழியப்போகுது. உங்களுடைய வாழ்க்கை பாதையை முற்றிலுமா நேர்மறையாக மாற்றக்கூடிய பல ஆச்சரியமான மாற்றங்களும் நன்மைகளுமே அடுத்தடுத்து நடப்பதை பார்த்து நீங்களே வியந்து போவீங்க உங்க வாழ்க்கையில. அது உங்களுக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று நீங்க கைவிட்ட விஷயங்கள் எல்லாமே இப்ப திடீரென உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. ஏன்னா எதிர்பாராத அதிர்ஷ்ட கூப்பன்களோ சொத்து சேர்க்கை அது புதிய வேலை வாய்ப்புகள் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு போன்ற திடீரென உங்கள் கதவு தட்ட போதும். வழக்குகள் மற்றும் சட்ட போராட்டங்கள்ல உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்பட போகுது. அது மட்டுமல்லாம உங்களை வாழ்க்கை பாதையை முற்றிலும் நேர்மறையாக மாற்றக்கூடிய பல ஆச்சரியமான மாற்றங்களும் நன்மைகளுமே அடுத்தடுத்து நடப்பதை பார்த்து நீங்களே வியந்து போக போறீங்க. விதி உயர்வை நோக்கி செல்ல போகிறது உங்க வாழ்க்கையில. இறுதியா குரு பகவானுடைய பூர்ண அருள் உங்க தலைவிதி நேர்மறையான திசையை நோக்கி மாற்றப் போகுது. இதுவரை உங்களை முடக்கி போட்டிருந்த விதியின் எதிர்மறை தாக்கங்கள் நீங்கி நல்விதி அது பூர்வ புண்ணிய யோகம் செயல்பட தொடங்க போது. உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கெட்ட யோகங்கள் வீரியம் இருந்து சுப யோகங்கள் விழித்துக் கொள்ள போது. நீங்கள் எந்த துறையிலே இருந்தாலுமே எந்த துறையிலும் அங்கு முதல் இடத்தை பிடிப்பதற்கான கதவுகள் உங்களுக்கு திறக்க போது. தோல்விகளை கண்டு அஞ்சிய காலமெல்லாம் போய் வெற்றிகளை மட்டுமே அறுவடை செய்யக்கூடிய புதிய சகாப்தம் உங்கள் வாழ்க்கையில தொடங்க போகின்றது. அதனால அதாவது உங்க குரு பகவானோட பூர்ண அருள் உங்க தலைவிதியில நேர்மறை திசையை நோக்கி மாறப்போறதுனால தான் உங்களை முடக்கி போட்டிருந்த விதி எதிர்மறை தாக்கங்கள் எல்லாமே இப்ப நீங்கி நல்விதி அதாவது பூர்வ புண்ணிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு தொடங்க போகுது. உங்க ஜாதகத்துல இருந்த கெட்ட யோகங்கள் எல்லாமே வீரியம் இழந்துட்டு சுப யோகங்கள் விழித்து கொள்ள போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம தோல்விகளை கண்டு அஞ்சு காலம் எல்லாமே போய் வெற்றிகளை மட்டுமே அறுவடை செய்யக்கூடிய புதிய சகாப்தம் உங்க வாழ்க்கையில தொடங்க போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீடி தரும். உத்தியோகம் மற்றும் தொழில் நிமித்தமாக நீங்க மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் வெற்றிகரமாக முடியும். ஆன்மீக ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய புனித பயணங்கள் மன அமைதியும் புண்ணியத்தையும் தரும். குடும்பத்துடன் மேற்கொள்ளக்கூடிய சுற்றுலா பயணங்கள் உறவுகளை மேலுமே பலப்படுத்த போது. பயணங்களால வீண் அலைச்சலோ ஏன் பொருள் இழப்போ ஏற்படாது. மாறா புதிய மனிதர்களுடைய தொடர்பும் புதிய வாய்ப்புகளும் மன மகிழ்ச்சியுமே மட்டுமே உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அது இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்துமே இப்ப உங்களுக்கு இந்த நன்மையையும் ஏன் லாபத்தையும் ஈட்டி தரப்போகுது. ஏன்னா உத்தியோகத்திலையும் தொழில் நிமித்தமா நீங்க மேற்கொள்ளக்கூடிய வெளியூரும் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் வெற்றிகரமாக முடியும் உங்க வாழ்க்கையில. நீங்க ஆன்மீக ரீதியா மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு புனித பயணங்கள் மன அமைதியும் என் புண்ணியத்தையும் தான் தரப்போகுது. குடும்பத்துடன் மேற்கொள்ளக்கூடிய சுற்றுலா பயணங்களையுமே உங்கள் உறவுகளை வலுப்படுத்தவும். பயணங்களால நீங்க வீண் வளர்ச்சியிலையோ என் பொருள் இழப்போ உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படாது. அதுக்கு பதிலா புதிய மனிதர்களுடைய தொடர்பும் புதிய வாய்ப்புகளும் என் மன மகிழ்ச்சி மட்டுமே உங்கள் வாழ்க்கையில இப்போ கிடைக்க போகுது. எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று கைவிட்ட பல விஷயங்கள் திடீரென உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. எதிர்பாராத அதிர்ஷ்ட கூப்பன்கள், சொத்து சேர்க்கை, புதிய வேலைவாய்ப்புகள், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு போன்றவை திடீரென உங்கள் கதவை தட்டப்போகுது.
வழக்குகள் மற்றும் சட்ட போராட்டங்கள்ல உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் பொறாமை பார்வைகள் அனைத்துமே தானாகவே அழிய போகுது. உங்களுடைய வாழ்க்கை பாதையை முற்றிலுமா நேர்மறையாக மாற்றக்கூடிய பல ஆச்சரியமான மாற்றங்களும் நன்மைகளுமே அடுத்தடுத்து நடப்பதை பார்த்து நீங்களே வியந்து போவீங்க உங்க வாழ்க்கையில. அது உங்களுக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று நீங்க கைவிட்ட விஷயங்கள் எல்லாமே இப்ப திடீரென உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. ஏன்னா எதிர்பாராத அதிர்ஷ்ட கூப்பன்களோ, சொத்து சேர்க்கை, அது புதிய வேலை வாய்ப்புகள், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு போன்ற திடீரென உங்கள் கதவு தட்ட போதும். வழக்குகள் மற்றும் சட்ட போராட்டங்கள்ல உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்பட போகுது. அது மட்டுமல்லாம உங்களை வாழ்க்கை பாதையை முற்றிலும் நேர்மறையாக மாற்றக்கூடிய பல ஆச்சரியமான மாற்றங்களும் நன்மைகளுமே அடுத்தடுத்து நடப்பதை பார்த்து நீங்களே வியந்து போக போறீங்க. விதி உயர்வை நோக்கி செல்ல போகிறது உங்க வாழ்க்கையில. இறுதியா குரு பகவானுடைய பூர்ண அருள் உங்க தலைவிதியை நேர்மறையான திசையை நோக்கி மாற்றப் போகுது. இதுவரை உங்களை முடக்கி போட்டிருந்த விதியின் எதிர்மறை தாக்கங்கள் நீங்கி நல்விதி அது பூர்வ புண்ணிய யோகம் செயல்பட தொடங்க போது. உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கெட்ட யோகங்கள் வீரியமிருந்து சுப யோகங்கள் விழித்துக் கொள்ள போது. நீங்கள் எந்த துறையிலே இருந்தாலுமே எந்த துறையிலும் அங்கு முதல் இடத்தை பிரிப்பதற்கான கதவுகள் உங்களுக்கு திறக்க போது. தோல்விகளை கண்டு அஞ்சிய காலமெல்லாம் போய் வெற்றிகளை மட்டுமே அறுவடை செய்யக்கூடிய புதிய சகாப்தம் உங்கள் வாழ்க்கையில தொடங்க போகின்றது. அதனால அதாவது உங்க குரு பகவானோட பூர்ண அருள் உங்க தலைவிதியில நேர்மையான திசையை நோக்கி மாறப்போறதுனால தான் உங்களை முடக்கி போட்டு